விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் உரிய அனுமதி இல்லாமல் பல செங்கல் சூளைகள் செயல்படுவதோடு கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் அவலம் அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒவ்வொரு வருடமும் மார்ச், ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் கோடைக்காலம் என்பதாலும் கோடை காலத்தில் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறையாலும் விவசாயிகள் பலர் கூலி வேலைக்கும், சிலர் தங்களது விவசாய நிலத்தை குத்தகைக்கும் விட்டுவிடுகின்றனர். அப்படி விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக தங்கள் விவசாய நிலங்களை செங்கல் சூளைகளுக்காக 1 வருடம் 2 வருடம் என பேசி ஒரு குறைந்தபட்ச தொகையை பெற்றுக்கொண்டு குத்தகைக்கும் விட்டுள்ளனர். பயிர் விவசாயம் பண்ணிக்கின்னு இருந்தோம். விவசாயம் சரி வராதனால நாங்கள் என்ன பண்ணோம், கல் அறுக்கிறதுக்காக 1 வருஷம் கேட்டு கல் அறுக்கிறதுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் அளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த கைனி வெளி பார்க்கும்போது நாங்கள் போகிறதில்ல. செங்கல் சூளை கொடுக்குறதே வாழ்வாதாரம் பணம் இல்லாத தான் நாங்கள் செங்கல் சூளையே கொடுக்குறோம். ஆனால் அவங்க செங்கல் சூளை அறுத்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அந்த செங்கல் நாங்கள் திட்டி பயிர் வைக்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகி போகுது. எங்களுக்கு மறுபடியும் அதுக்கு எந்த பணமும் கிடையாது. அதனால் இனிமேல் வாய்க்காலோ ஏரியோ தூர்னாதான் மட்டும்தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். இவ்வாறு விவசாயிகளிடமிருந்து குத்தகைக்கு எடுக்கும் நபர்கள் செங்கல் சூளை அமைக்க எந்த ஒரு முறையான அனுமதியை பெறுவதில்லை என்றும், விவசாய நிலத்திலிருந்து கனிம வளங்களை வெளி மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலத்திற்கும் கடத்துவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முழுக்க காரணம் புவியியல் சுரங்கத்துறை விழுப்புரம் மாவட்டத்தில் சரியாக செயல்படுவதே கிடையாது. இவர்கள் இதை கண்டுகொள்வதே கிடையாது. அப்படியே போய் அந்த சுரங்கத்துறையில் புகார் மனு கொடுத்தாலும் அந்த புகார் மனுவை விசாரிப்பதும் கிடையாது. எந்த விதமான விவசாயிகளுக்கு நன்மையை செய்வதில்லை. இதனால் விவசாயம் அழிவதோடு விவசாய நிலங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே அழிந்து கொண்டிருக்கிறது. கட்டடங்களாக ஒரு பகுதி ஆகிக்கொண்டிருந்தாலும் இந்த சூளை என்ற பெயரிலே மண் கொள்ளைகளும் சூளை கல்லறுப்பதற்கு மட்டும் அல்லாமல் மண் கொள்ளை அதிகமாக நடக்கிறது. இதை தடுத்து நிறுத்தி விழுப்புரம் மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக செங்கல் சூளை அமைக்க அந்தந்த ஒன்றிய ஆணையர்கள் கனிம வளம் மற்றும் வருவாய்த்துறையிடம் அனுமதி பெற வேண்டும். மேலும் நிலத்தில் 3 அடி ஆழத்திற்கு மேல் மண் அள்ளக்கூடாது, வெளியிலிருந்து மண் கொண்டுவர அரசு அனுமதி பெற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விதிமுறைகள் செங்கல் சூளைகளை கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் இந்த விதிமுறைகளை இந்த செங்கல் சூளை தொழிலில் ஈடுபடுவோர் கடைபிடிப்பதில்லை. 1998 ஊரக வளர்ச்சித்துறை தொழில் உரிம கட்டண விதிகளை அனைத்து ஒன்றியங்களிலும் அரசு அமல்படுத்தியுள்ளது. இக்கட்டணம் குறைவாக இருந்ததாக கருதப்பட்டதால் 1999 ஆண்டு மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டு புதிய கட்டண விதிகளை அமல்படுத்தியது. இதன்படி 50,000 செங்கல் கொண்ட சூளைக்கு 300 ரூபாய் வீதமும், 50,000க்கு மேல் உள்ள செங்கல் சூளைக்கு 600 ரூபாய் வீதமும் அந்தந்த ஒன்றிய அதிகாரியிடம் சூளை வைத்திருப்பவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டும். செங்கல் சேம்பர் வைத்திருப்பவர்கள் 2,000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆனால் பல இடங்களில் முறையாக அனுமதி பெறுவதில்லை, அரசுக்கும் பணம் செலுத்துவதில்லை. இதனால் அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான செங்கல் சூளைகள் செங்கலறுக்கும் தொழில் மட்டும் செய்யாமல் அங்குள்ள பல்வேறு விளைநிலங்களில் 3 அடிக்கு மேல் பள்ளம் எடுத்து அங்குள்ள கனிம வளங்களை கொள்ளையடித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் செங்கல் சூளைக்காக 1 வருடம் 2 வருடம் என பேசி குத்தகைக்கு விட்ட நிலையில் வேறு வழியில்லாமல் என்ன செய்வதென்றும் தெரியாமல் தவித்து நிற்கின்றனர். இங்கு திருடப்படும் கனிம வளங்கள் அண்டை மாநிலமான புதுச்சேரி மாநிலத்திற்கும் கடத்தி விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அண்டைய மாநிலமான புதுவைக்கு தான் இந்த செங்கற்கள் முழுவதும் செல்வதோடு இதில் கனிம வளங்களும் கொள்ளையடிக்கப்படுது. அதில் செம்மண் கிடைப்பதாலே அந்த செம்மண்ணையும் வாரி கொண்டு செல்கிறார்கள். இவ்வாறு திருடப்படும் கனிம வளங்களால் விவசாய நிலங்கள் மலட்டுத்தன்மைக்கு ஆளாக்கப்பட்டு விவசாய நிலம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். வரும் காலத்தில் விவசாயிகள் அந்த நிலத்தை திருத்த முடியாத அளவிற்கு கூட 3 அடியிலிருந்து சுமார் 30 அடி ஆழம் வரை தோண்டி மண் எடுக்கின்றனர். இவ்வாறு தோண்டப்படும் பள்ளங்களால் மழை காலங்களில் பெரும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கின்றனர். மேலும் அங்குள்ள பலரும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தங்களது விவசாய நிலத்தை செங்கல் சூளை மற்றும் பிளாட் போட்டு விற்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டு வருகின்றனர். 20 அடிக்கு மேல் எடுக்கப்பட்டுள்ளார். அந்த நிலம் விவசாய பண்பாட்டிற்கு இல்லாமல் மாற்றுத்தன்மையோடு ஒரு மலட்டுத்தன்மையோடு இருக்கிறது. இந்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் இது கண்டுகொள்ளாமல் இருப்பதால் வருங்காலத்தில் மழை பெய்யும் பொழுது அந்த அளவுக்கு அதிகமான ஆழத்தில் மண் எடுத்ததால் அதில் குட்டையில் நீர் தேங்கி உயிர் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது.
எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு செங்கல் சூளை அறுக்கும் விவசாய நிலங்களை கண்காணிக்க வேண்டும். ஆழப்படுத்தியுள்ள நிலங்களை சமன்படுத்துவதற்கு உடனடியாக முயற்சி எடுக்க வேண்டும். எனவே முறையாக அனுமதி பெறாமல் செயல்படும் செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள் மீது மாவட்ட நிர்வாகம், கனிம வளத்துறை, வருவாய்த்துறை மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயத்தை காக்க வேண்டும் என்பதே அனைத்து விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதுபோன்று விவசாயம் நிறைந்த மாவட்டமாக இருக்கும் விழுப்புரம் மாவட்டம் தற்போது கனிம வளங்களை கொள்ளையடிக்கும் கொள்ளையர்களிடம் சிக்கி தவித்து வருவதால் வருங்காலத்தில் விவசாயமே இல்லாமல் பொய்த்து போகும் நிலையும் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். விவசாயிகளுக்கு தெரியாமல் தங்கள் நிலத்தை ரியல் எஸ்டேட்டுக்காரர்களும் செங்கல் சூளை வியாபாரிகளும் அளவுக்கு அதிகமான மண்ணை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறையும் எந்தவித நடவடிக்கையும் இந்த மாவட்டத்தில் எடுப்பதில்லை, அதை கண்காணிப்பதில்லை. இதனால் செங்கல் சூளை என்ற பெயரில் கனிம வள கொள்ளைகளும் நடக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த மாவட்டம் விவசாயத்திலேயே தமிழகத்தில் முதன்மை மாவட்டமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதே நிலை, இந்த செங்கல் சூளை நிலை தொடர்ந்தால் இங்கே விவசாயம் என்பது அழிவோடு அறுத்துவிடும். கரும்புக்கும் உரிய விலை கிடைக்கல, நெல்லுக்கும் சரியான விலை கிடைக்கல, விவசாயம் செய்வதற்கு ஒழுங்கான ஆள்கூலியும் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் விவசாயத்தை விட்டு ஓடி போகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் ஆறுகளின் நடுவே தடுப்பணைகளை கட்டி ஏரிகள் மற்றும் குளங்களை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாய நிலங்கள் விவசாயம் செய்ய மட்டுமே பயன்படும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக முதல்வர் இந்த விவகாரத்தில் தனி கவனம் செலுத்தி இந்த கனிம வள கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் வேண்டுகோளாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்துடன் சத்தியம் செய்திக்குழு.